This film is about a group of engineers working in the water sector. They call themselves the CMG or the Change Management Group and who had set themselves the goal of democratization of their functioning, much like water, to flow humbly to the lowest level without any distinction, to reach the unreached. The Tamil Nadu Water Supply and Drainage Board voluntarily launched a unique democratization exercise wherein it sought to review the way it provided service, its work culture, its values and performance. The conventional OD exercise does not break into the mindsets and existing ethos of an organization which is constructed over 20 years of hierarchy or 30 years of backlog of bureaucratic behavior and norms. I ask myself, why do I work in the government? Is it for satisfaction or the security? Is it for the salary and the emoluments or to serve people? If I accept that the purpose of the government is to serve people, then is not my role also the same? First, efficiency increase பண்ணனும்னா இந்த conflicts, internal conflicts ஒழிச்சாலே efficiency automatically increase ஆயிடும் சார். அத வந்து ஒரு ஆபீசர் செய்யிறதுக்கு செஞ்சார்னா நான் உண்மையா பெருமைப்படுவேன். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அடுத்து இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் டிகிரி ஆஃப் இன்வால்வ்மெண்ட் நம்ம செய்கிற தொழிலில் நமக்கு ஒரு பிரியா இருந்தால் தான் பற்றுதல் இருந்தால் தான் இன்வால்வ்மெண்ட் தன்னால் வரும், ஸ்பான்டேனியஸாக வரும். The introspection of the Kudams resulted in the Maraimalai Nagar Declaration, which to the engineers was the praxis of their newly found insights of democratization. We the TWAD engineers after extensive deliberations declare that before taking up any new schemes, we will first evaluate and rehabilitate existing schemes to the maximum extent, ensure their optimum utilization and improve service delivery. We will revive traditional sources. We will also aim at a 10% increase in coverage with the same budget. AW சார் பச்சையப்பன் சார் யாருக்கும் இல்லாத ஒரு ஈடுபாடு, அவர் எந்த நேரம் காலம் பார்க்காம எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். தண்ணி வந்துட்டா மட்டும் விநியோகத்தை சீர்படுத்தணும், அந்த மாதிரி சீர்படுத்தி இருக்கும். விநியோகத்தை சீர்படுத்தினால தான் அது வந்து மக்கள் வந்து வேண்டிய அளவுக்கு போதுமான தண்ணி வருதுன்றதுனால தான் அவங்க பணத்தை கட்ட முன் வர்றாங்க. மாதத்தில் 30 நாளில் ஒரு நாள் குடிநீர் விநியோகம் இல்லைன்னா கூட எங்களுக்கு நீங்கள் கட்டணத்தை செலுத்தாதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு வெறியோட தண்ணியை நாங்கள் விநியோகிச்சோம் மக்களுக்கு. What Pachayappan and the Panchayat President guaranteed to the villagers was assured water supply on alternate days to each of the streets of the Panchayat in a completely transparent fashion, with the day and hours of supply clearly indicated above the respective valves. எல்லாமே வந்து அரசாங்கம் தான் செய்யணும்னு தான் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்குற மாதிரி தான் இங்கே எதிர்பார்த்தாங்க. நாம் எதுக்கு செய்யணும், தண்ணி இல்லையா அது கவர்மெண்ட்டோட வேலை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது அவங்க வேலையில் நம்மளோட முயற்சி தான் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அதுக்கு பின்னாடி தான் உள்ளவர்கள் தான் மாறணும். காலனி முழுவதும் இங்கே ஊருக்குள்ள புதுப்பட்டி எல்லாம் செய்கிறோம்ல, நீங்கள் சொன்னது நாங்கள் பாவல் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறோம். நீங்கள் செஞ்சுட்டு போனதுக்கு பிற்பாடு பைப்பு ஒரு மாதிரி டேஞ்சராக இருந்தாலும் நாங்கள் கூடுறதுக்கு காசு கொடுக்குறோம். நாங்கள் 10 ரூபாயை போட்டு நீங்கள் மட்டும் செலவழிக்கக்கூடாதுன்னு நாங்களும் 10 ரூபாயை செலவழித்து பைப்பை கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். நாங்கள் செய்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கிறோம். மாரியப்பன் வந்து வீட்டுக்கூட போக மாட்டாங்க, குடும்பத்தில் இங்கே தான் இருப்பார். ஏன்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறவர்களும் இங்கே தான் இருந்தாங்க. தன்னுடைய சொந்த செலவுலேயே அந்த கழிவறைகளை பூரா சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார், சுத்தப்படுத்தி காட்டினார். அதனால் அவரை வந்து என்றைக்கு நாங்கள் மறக்க முடியாது சார். இங்கே வந்து தாமரப்பட்டி பஞ்சாயத்தில் இந்த தும்பப்பட்டி பஞ்சாயத்தில் வந்து மாரியப்பனை நாங்கள் மறக்க முடியாது. முத உள்ளே போகும்போது என்ன நம்மளை போய் என்னமா இன்ஜினியருங்கிறேன், அவர் போய் இங்கே போய் உள்ளே போய் உட்கார சொல்லி தரையில் போய் உட்காருங்கிறாரு, ஸ்ட்ரீட் வாக் போன்றாங்க, மக்களோட ஒன்றி பேசணுங்க. நான் வந்து அது கஷ்டமாக தான் சார் நினச்சேன். அப்போது ஒரு லேடி கேட்டுச்சு, யோ உப்பு தண்ணியை குடிச்சு பாரியா கை காலெல்லாம் வெறும் உப்பாக பொறிஞ்சி போச்சு, நான் ஷாருக்குள்ளே தண்ணி கொடுத்துருவேயான்னு கேட்டுச்சு. நான் ஒரு சேலஞ்சாக ரொம்ப கேஷுவலாக சொன்ன வார்த்தை அது. தண்ணி கொடுத்தா அந்த டிஸ்ட்ரிக்டில் நான் இருக்கேன், இல்லைன்னா நான் இல்லை போயிடுறேன். Today, after 4 years, the supply of good quality drinking water has resulted in remigration of people back to Yendal. The agricultural sector uses 85% of all water. Don't we then have to play a larger role in the conservation of water? Assistant Engineer Shanmugam, going far beyond his normal mandate, responded to the need of the farmers of Yellapalayampudur and helped them test the soil in their fields. They'd never done this before and had been using fertilizers in an ad hoc manner. That was how the Varam Center at Yellapalayampudur was born, in a small shop donated by a local farmer to store the soil samples.
Today, the center has evolved into a unique collaborative establishment between the farmers and various government departments involved in the water sector. அந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. மெயின் சோசியலி கமிட்டட் பீப்புள் அவங்க. ஆக்சுவலாக 200 ஏக்கரா சொட்டு நீர் போட்டால் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியும். அப்போ தான் எங்கள் தண்ணி வந்து நீர்மட்டத்தை நிறுத்த முடியுங்க சார். அந்த நீர்மட்டத்தை அள்ளி ஊற்றாங்க சார். நாங்கள் விவசாயத்தை அடைய கை விட்டோம். இப்போ வந்து அந்த தண்ணி கொஞ்சம் சேமிக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் விவசாயம் தொடர்ந்து பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்துட்டு வந்து. நான் மட்டும் இல்லைங்க, இந்த ஏரியாவிலே கிட்டத்தட்ட 100 ஏக்கரா வந்து இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாரிகளே வந்து இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கலைங்க சார். எந்த துறையாக இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சார். But as we went along, we have been again evolving, learning from the people who have been working in these sectors and also understanding the higher complexity of a water resources sector. But the bottom line remains that it finally boils down to the individual. We sit in the center of the Kudam in small groups and explore how the various arms of the government can converge to help the farmer. For the first time in my life, I begin to see beyond the world of my own department at what the others are doing and how we can work together. எங்களுக்கு இது வேணாம் அப்படின்ட்டு நினச்சோம். சரி செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ விதை கொடுத்தாங்க, பயிற்சி கொடுத்தாங்க. முன்னாடி ஒரு 4 தடவை பயிற்சி கொடுத்தாங்க. தண்ணியும் வந்து பாய்ச்சலும் காய்ச்சலுமாத்தே தண்ணி பாய்ச்சணும். 30 மூடை 33 மூடை ஒரு ஏக்கருக்கு. இப்போ வந்து 45 மூடை எடுத்துருக்கோம். என்ன அதிசயம்னு சொன்னால் அந்த 2 கிலோவில் இன்னைக்கு 50 மூடை நெல் வருதுண்டா என்ன அதிசயம்னே தெரியல. நல்லா தூர் கட்டி வந்துடுச்சு. அந்த ஒரு நாற்று 50 சிம்பு 55 சிம்பு வந்துச்சு. எங்கள் வேலை நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. We realized that the pioneering attempts of the engineers cannot remain as mere altruistic impulses or chance individual initiatives. Their valiant examples would have to become the rule rather than the exception. And if we have to protect what is still not gone, the whole community needs to be involved in the solution. In normal communities, you will have a difference between the haves and the have-nots. The engineer has worked as a bridge, so not only in his own perception, but he's also taken that extra step and worked as a bridge within the community, so that the haves and have-nots have a common meeting space, have a space in which they all have an equal voice. To my mind, this is the biggest validation of the whole process. No money, no number of schemes, but this is a small revolution in itself. ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி எங்களுடைய கிராமம் மாறணுன்றது எங்களுடைய லட்சியம். முதல்ல வந்து சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருக்கணும். எங்களுடைய வில்லேஜில் பாசனதாரர் சங்கம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கணும். அதை பதிவு பெற்ற அமைப்பாக உருவாக்கி அந்த அமைப்பு மூலமா இந்த ஏரியை பராமரிக்கணும். இந்த நீர் வந்து எப்படி ஏரியில் இருக்கிற நீர் எந்த விவசாயிகளுக்கு எப்படி போய் சேரணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அவங்க பொறுப்பாக அதை செஞ்சு முடித்தாங்கன்னா நமக்கு வந்து நீர் மேலாண்மை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கண்ணம். இப்போ எங்களுக்கு அரசாங்கம் செய்ய நினைக்குது அப்படின்போது மக்கள் வந்து எங்களுடைய 1 நாள் உழைப்போ 2 நாள் உழைப்போ உடல் உழைப்போ வந்து அரசாங்கத்துக்கு தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ நம்ம சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்த அந்த ஆற்றுல இருந்த தண்ணியோ குளத்தில் இருந்த தண்ணியோ நாம் அனுபவித்த அந்த சந்தோஷங்களோ இப்போ இருக்கிற சந்ததிக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ இது இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை அடையும்னா அப்போ எதிர்கால சந்ததி இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் எப்படி வருவாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு அங்கே வந்துருச்சு. நான் இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக இந்த சமூகத்துக்காக என்னுடைய சந்ததிக்காக நான் என்ன செய்ய முடியும்? அதிகாரிகளை பற்றி குறை சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நல்லாவே பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு இவ்வளோ பண்ணிக்கிறாங்கன்னா இது பெரிய விஷயம். இப்போ அவருக்கும் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும் சார். சம்பளத்தை எண்ணிட்டு அவர் பாட்டில் போகலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அவரை ஏன் நீ அப்படி பண்ணன்னு யாரும் கேட்க போகிறது? நாங்களே போய் தேடி போகணுன்னா ரொம்ப கடினம் சார். அவங்களே தேடி வந்து எங்களுக்கு செய்கிறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார். ரீசனான பதில் வருதுங்க சார் முதல்ல. அப்புறம் 2வது நடக்கிறதும் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லைங்க. 2 டிபார்ட்மெண்ட்டும் 2 கண்ணு மாதிரி சார். எங்கள் பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து ஹிஸ்டரியிலே லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் அவருடைய பேரை சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஆஃபீஸரும் இந்த மாதிரி வந்ததில்லை.